ஒன்றும் இல்லை அத்தை, நான் வர்றேன். புனிதா, ரொம்ப நேரம் கண்ணு முழிக்காத, சீக்கிரம் தூங்கிரு, அப்புறம் பார்ப்போம். வரேன் அத்தை. சரிப்பா, நீ போய் தூங்கு. என் மருமகனுக்கு உன் மேல எவ்வளோ அக்கறை பாத்தியாமா? வல்லவன் சொன்ன மாதிரி சீக்கிரம் தூங்கு. ம் சரிம்மா, நீங்களும் போய் தூங்குங்க போங்க. சரிம்மா. மாமா ஏதோ சொல்ல வந்து தயங்குறாரு. என்னவா இருக்கும்? என்னன்னு நாளைக்கு கேட்போம். நான் எடுத்திருக்க முடிவை தனியா போய் அத்தை கிட்ட சொல்ல முடியாது. சப்போர்ட்டுக்கு ஆள் இருந்தாதான் பேசுறது எடுபடும். என்ன பண்ணலாம்? சரவணன் இந்த விஷயத்துக்கு சரியா இருப்பான், அவங்கிட்ட பேசி பார்க்கலாம். மாமா கால் பண்றாரு. மாமா. மாப்ள, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா. சொல்லுங்க மாமா. தெய்வான கூட இருக்காளா? போனை லவுட் ஸ்பீக்கர்ல போடு, நான் பேசுறத தெய்வானையும் கேட்கட்டும். தெய்வானா மாமா. வல்லவராயன் மாமா லைன்ல இருக்காரு, அவர் நம்ம கிட்ட ஏதோ பேசணுமா? சொல்லுங்கண்ணா. தெய்வான, புனிதாவோட கல்யாண விஷயத்துல நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். புனிதாக்கா விஷயத்துல அவங்கள தவிர மத்தவங்க எல்லாருமே முடிவெடுப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நீங்களுமா? தெய்வானா கொஞ்சம் அமைதியா இரு. என்ன முடிவு மாமா? புனிதாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன், புனிதாக்கே விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா அத்தைக்கு அடுத்து என்னால மட்டும்தான் புனிதாவை நல்லா பார்த்துக்க முடியும்னு நான் நம்பினேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மாமா, இருந்தாலும் சரவணா, என் மனசுல இருக்கிறதெல்லாம் நான் உங்ககிட்ட கொட்டிடுறேன்டா. அவரை பேச விடுங்க மாமா. அண்ணா சொல்லுங்கண்ணா. கபிலனோட அப்பா புனிதாவை பொண்ணு கேட்டு வரும்போது அவரு சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் வந்திருக்காருன்னு எனக்கு ஆத்திரமா வந்துச்சு. அதுக்கு தான் கபிலனும் புனிதா மனசை கலைக்கிறான்னு எனக்கு அவன் மேலையும் ஆத்திரமும் கோவமா வந்துச்சு. ஆனா எப்போ அமுதா விஷயத்துல அவங்க 3 பேரும் நான் பண்ண விஷயத்த பெருசுப்படுத்தாம பேசினாங்களோ அப்பவே எனக்கு அவங்க மேல இருந்த பயம் போய் மரியாதை கூடிருச்சு சரவணா. அண்ணா, நீங்க நிஜமாவ சொல்றீங்க? ஆமாமா, கபில பணத்துக்காக புனிதாவை விரும்புற மாதிரி நான் நடிக்கிறான்னு நினைச்சேன். ஆனா சொத்துக்கு ஆசைப்படுறது கபில இல்ல, என்னோட அப்பா தான் அப்படிங்கிறது என்னோட புத்திக்கு இப்பதான் படுது. என் அப்பாவுல வெறும் சொத்தா பாக்குறத என்னால தாங்கிக்க முடியல. நீங்களா மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? டேய், இன்னும் பேசணும்டா. என் மனசுல இருக்கத யாருக்கிட்டையாவது இறக்குனாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். எனக்கு என்னமோ புனிதாவும் கபிலனும் சேர்ந்து வாழ்றதா சரியோன்னு எனக்கு தோணுது. மாப்ள, நான் புனிதாக்கு ஏத்தவன் இல்ல மாப்ள. மாமா, நிஜமாவா சொல்றீங்க? உங்களை நம்பலாமா? பாத்தியா, கூடவே இருக்கிற உன்கிட்ட கூட நான் என்ன மாதிரியான பேரை சம்பாதிச்சு வச்சிருக்கேன்னு பாரு. சரவணா, இப்ப எனக்கு உங்க உதவி தேவைப்படுது. புனிதாக்கு கபிலன் தான் பொருத்தமானவன்னு நான் நம்ம வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லணும். சரவணா, நான் மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, என் பேச்சு நிச்சயமா எடுபடாது. அதுக்கு தான் உங்க 2 பேருக்கு நான் ஃபோன் பண்ணேன். எனக்காக இல்ல, புனிதாக்காக நீங்க 2 பேரும் என் கூட இருப்பீங்களா? அண்ணா, என்ன இது கேள்வி? எப்பவுமே நாங்க உங்க கூட தானே இருப்போம். இனிமே புனிதாவோட விருப்பப்படிதான் இந்த கல்யாணம் நடக்கணும். அதுக்காக நான் உங்களை நேர்ல பார்க்கணும் சரவணா. மாமா, நம்ம நாளைக்கே பாத்துருவோம் மாமா. சரிடா மாப்பிள்ள, நாளைக்கு உங்களை பார்க்க எங்க எப்போ வரணும்னு சொல்லு. நம்ம புனிதா கல்யாண விஷயமா பேசி ஒரு முடிவு எடுத்துருவோம். சரி, நான் வச்சிடுறேன். சரிங்க மாமா. பாய்ண்ண. சரவணன் மாமா கிட்ட தானே அண்ணன் பேசிச்சு.
இப்படி கண் கலங்கி பேச என்ன இருக்கு? புனிதானி விஷயமா, அதுவும் கல்யாண விஷயமா பேசணும்னு சொல்றாரே. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கிற மாதிரியே இருக்கே. என்னன்னு நாளைக்கு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு வீட்ல பேசலாம். ஒரே நாள்ல ஒரு மனுஷன் இப்படியா மாறுவாரு? எப்படியோ அக்காக்கு நல்லது நடந்தா நமக்கு சந்தோஷம் தான்ல. என்னடி சந்தோஷம் அப்படின்னு பேச்சு அடிப்படுது? என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தான் அத்தை. வல்லவராயன் மாமா மனசு மாறி அக்கா கபிலனை கல்யாணம் பண்றதா சரின்னு சொல்லிட்டாரு. அம்மா என்ன எதுவுமே சொல்லாம இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? சொன்ன ஆள் அப்படியாச்சு, அதான் எப்படி யோசிக்கிறதுன்னு தெரியல. வல்லவராயனே திருந்தணும்னு நினைச்சாலும் அந்த நாச்சு முத்துவும் மணிமேகலையும் விட மாட்டாங்களே. இதுல வேற ஏதாவது பிளான் இருக்குமோன்னு யோசிக்கிறேன். அதெல்லாம் எந்த பயமும் இல்ல. நாளைக்கு மாமாவையும் என்னையும் வல்லவராய அண்ணன் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. நேர்ல பார்த்து பேசும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவா அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. நம்ம வீட்ல வச்சு பேசாதீங்க. வல்லவராயன் பின்னாடியே அந்த நாச்சிமுத்தும் வந்துட போறாரு. அப்புறம் நாம தான் வல்லவராயன் மனசை மாத்துனதா சொல்ல போறாரு. ஆமா மாமா, நாங்க வேணா அவரை கோவிலுக்கு வர வச்சு மீட் பண்ணி பேசிடுறோம் மாமா. சரி.